நன்றி கெட்டவர்களாக நாங்க நடந்து கொண்டா அந்த நிர்மத் கலட்டப்பட்டுடும். தேவை உள்ளவர்களை தேடி கொண்டு போய் சேர்க்கிறதுடைய இதுதான் பைத்துல் மால். இன்றைக்கு செல்வந்தர்கள் முன்னுக்கு வந்தா, எங்கட கொழும்புல இருக்கக்கூடிய எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் முன்னால வந்தா 2150 பள்ளி வாயில்களுக்கு கீழாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய வறுமைய கஷ்டத்தை, இந்த லோன்ல கையில வைக்கிறத, இந்த பெண்கள் மானக்கேடான செயல்களுக்கு போற இந்த பாவத்தை, இந்த கலரை, இந்த கொலைகளை, இந்த பயங்கரமான பாவத்தை இல்லாமல் ஆக்குறது கேளும். தெரியுமானவர்களே, சதக்காண்டு நாங்க நினைச்சுக்கிறோம் தெரியுமா? சதக்காண்டு சென்னாலே எங்க மெமரி சிந்தனைக்கு வாரது அது அந்த ஆஜியார் தானே, அது பணக்கார அவங்க தானே செய்யணும், அந்த ஹோட்டல் வச்சுக்கு அவரை தானே செய்யணும். சதக்காண்டு என்ன சிறந்த சதக்கா என்ன தெரியுமா? சதக்கத்துல் முக்கில். நீங்க 1000 ரூபாய் தேடுறீங்களா ஒரு நாளைக்கு, 990 ரூபாய் நீங்க வச்சுக்கொண்டு 50 ரூபாவை உண்டியல் வாங்கி அதுல போட்டு ஒவ்வொரு மாசமும் கொண்டு வந்து பள்ளியில இந்த பைத்துல் மாலுக்கு இதை சேகரித்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த பகுதியில சேர்த்துக்கோங்கன்னு கொடுக்குறது. கண்ணியமான மேலான பெரியார்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே சென்ற வகுப்புல நாங்க இந்த பைத்துல் மாலுடைய அது திட்டம் எப்படி உருவாக்கப்படணும், அந்த பைத்துல் மாலுக்கு சேர வேண்டிய பணங்கள் எங்கிருந்து சேர்க்கப்படணும், அது எந்த விதத்துல எப்படியாப்பட்டவர்களுக்கு கொண்டு போய்த்து சேர்க்கணும் என்ற விஷயங்களை நாங்க தெளிவாக பட்டியல் அடிப்படையில் அழகாக பார்த்தோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உண்மையிலேயே இந்த திட்டம் இலங்கையில பல பகுதிகள்ல நல்ல முறையில நல்ல சக்சஸாக நடந்து கொண்டிருக்கிறத நாங்க தெளிவாக பார்க்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இது ஆரம்பிக்கிறது லேசி, ஆனா இத ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போறது இருக்குதானே மிக ஒரு சிரமமான கஷ்டமான ஒரு சவாலான காரியமாக சமகாலத்துல மாறி இருக்கு. ஏண்டா பைத்துல் மால் வார நேரத்துல பொதுவாக தேவைகள் எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துடைய தேவையும் பூர்த்தி செய்யறதாக இருந்தா அது சாத்தியப்படாது, ஒரு அளவு சாத்தியப்படும். கண்ணியமான சகோதரர்களே, இதுல குறிப்பாக என்ன தெரியுமா நடக்குது? இந்த பைத்துல் மாலுடைய விஷயங்கள் உதாசீனம் செய்யப்படுது. எல்லாத்துடைய மனப்பாங்கும் போட்டி பொறாம எனக்கு கிடைக்கணும், நான் அடைஞ்சு கொள்ளணும், அதாவது ஒரு நிர்மத்தாக கருதினா அது பாதுகாக்கப்படும். நன்றி செலுத்தி அந்த நிர்மத்தை நன்றி செலுத்தாம உதாசீனம் செஞ்சா அது அப்படியே கலட்டப்பட்டு போகும். கலட்டப்பட்டதன் பின்னால்தான் அதனுடைய பொறுமதி சமூகத்தில் விளங்க வரும். கண்ணியமான சகோதரர்களே, இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல பைத்துல் மால் இருந்துச்சு. நல்லா கேட்டுவோம். எந்த அளவுக்குண்டா எழுதுறாங்க ஹிஸ்டரியில, பைத்துல் மாலுக்கு பெண்கள் வந்து தங்கம் வெள்ளி கட்டிகளை அள்ளி கொண்டு போவாங்க. ஏன்னா முஸ்லிம்களுக்கு அதிகமாக வெற்றிகள் கிடைச்சிச்சு. அப்ப தங்கங்கள் பல ஷாம், இது போன்ற ரோம், பாரிஸ், இது போன்ற நாடு வெற்றி கொள்ளப்படக்கூடிய பிரதேசங்களில் இருந்து தங்கங்கள் ஆபரணங்கள் எல்லாம் கட்டி கட்டியாக வரும். இப்ப என்ன தெரியுமா செய்வாங்க? பெண்கள் வருவாங்க, எல்லாம் அந்த காலத்துல ஆண்களும் வருவாங்க. தங்கங்களை, வெள்ளிகளை, ஆடைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன தெரியுமா செய்வாங்க? அல்லாஹும்ம பத்தில், அல்லாஹும்ம பத்தில். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம், இவர் இந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவர், இவரை மாற்றணும். இவர் இந்த இடத்துல என்ன செய்தார்? உதாசீனம் செய்தார், அதனால இவரை நாங்க புறக்கணிக்கணும். இப்படியாப்பட்ட அந்த நன்றி கெட்ட செயற்பாடுகள்
இந்த மக்களுடைய நன்றி கெட்ட செயற்பாடுகள் அதிகமாகிச்சு. பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதா ஆக்கப்பட்டதன் பின்னால பெரிய ஹிஸ்டரி வரலாறு நிறைய கலவரங்கள் நடந்துச்சு. அதுல எந்த அளவுக்குண்டா முழு பைத்துல் மால் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டுச்சு, களவெடுக்கப்பட்டுச்சு. மக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு போயிட்டாங்க. இப்ப பைத்துல் மால்ல பணமோ தங்கமோ வெள்ளியோ காசோ நாணயங்கள் இல்ல. இப்ப பின்னால ஒரு பஞ்சம் வந்துச்சு, பின்னால பயங்கரமான ஒரு கஷ்டம் வந்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னா மக்கள் எல்லாம் மதீனாவுடைய பஜார்ல வந்து யாசம் கேட்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க, பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை வீட்டுல. ஏன் எல்லாம் அந்த நன்றி கெட்ட தன்மையில நடந்து கொண்டாங்க. அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா அந்த நிஅமத்தை அப்படியே கலட்டி எடுத்துட்டாங்க. அப்ப லிஸ்டில் எழுதுறாங்க, இந்த பஜார்ல இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னாராம், உங்களுடைய நன்றி கெட்ட தன்மைதான் இந்த அளவுக்கு மாத்திருக்கி. எல்லாம் வந்தீங்க அல்லாஹும்ம ரத்தில் அல்லாஹும்ம கய்யிர், யா அல்லாஹ் இவருடைய ஆட்சியை மாத்திடு, யா அல்லாஹ் இவருடைய ஆட்சியை நீ அப்படியே மாத்தி அமைச்சிடு, இவருடைய அதிகாரத்தை மாற்றி அமைச்சிருந்து அல்லாஹ்ட்ட கேட்டீங்க. அதைத்தான் அல்லாஹ் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறான், இந்த பஜார்ல உண்டு பண்ணி இருக்கிறான் என்ற கருத்தை அந்த மனிதர் அந்த பஜார்ல அறிவிப்பு செஞ்சிருக்கிறார். என்ன ஹிஸ்டரி வரலாறு என்னத்தை படிச்சு தருதுண்டா, ஒரு ஊர்ல ஒரு நிர்வாகத்துக்கு கீழால ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டு நடக்குதுண்டா, நன்றி கெட்டவர்களாக நாங்க நடந்து கொண்டா அந்த நிர்மத் கலட்டப்பட்டுடும். அதுக்கு பின்னால ஊர்ல வட்டி அதிகரிக்கும், அதுக்கு பின்னால மாலக்கேடான செயற்பாடுகள் கூடும், அதுக்கு பின்னால இன்னொரு பயங்கரமான செயற்பாடுகள் எல்லாம் கூடும், களவுகள் அதிகரிக்கும், கொள்ளைகள் அதிகரிக்கும், அதுக்கு பின்னால உயிர் சேதங்கள் அதிகரிக்கும். இதைத்தான் நாங்க நாட்டில பல பகுதிகளில் நேரடியாக பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப நன்றி உணர்வோடு நாங்க நடந்து கொள்வோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அந்த பைத்துல் மால் வார நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த சதகா, அந்த ஜகாத், அந்த சேர வேண்டிய பணங்கள் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல அல்லாஹு தஆலா உண்மையிலே பெரிய பரக்கத் செய்வான். அந்த ஊருக்கு பெரிய பரக்கத் உண்டாகும். பைத்துல் மால் வடிந்து ஓடும் பணத்தால. இத நாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்துல நேரடியாக பார்த்தோம். ஹிஸ்டரிய வரலாறு கொஞ்சம் தெரிச்சு பாருங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்துல பைத்துல் மால்ல பணங்கள் நிறைஞ்சு வடியுமா, நிறைஞ்சிருக்கு. வெப்ப பார்த்தாலும் 24 மணித்தியாலமும் சேவிஸ் வேலை. என்ன, மக்களுக்கு சாமான பிரிச்சு கொடுக்கணும். இவருடைய காலத்துல தான் ஷாம், அதே போல மிஸ்ர், பல பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இப்ப பைத்துல் மால் நிறைஞ்சு வடியுது. இப்ப என்ன செய்யற? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல பைத்துல் மாலுக்கு பொறுப்பானவங்க வந்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களே, பைத்துல் மால்ல சாமான் எந்த அளவுக்கு இருக்கீங்களா, வெற்றி கொள்றதுக்கு இடம் இல்லை, அப்படி நிரம்பிருக்கு. இப்ப என்ன செய்த? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களாம், நீங்க போயிட்டு ஒரு அறிவிப்பு செய்யுங்க. முஸ்லிம்கள், அதாவது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய, பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போயிட்டு, ஊருக்கு போயிட்டு நீங்க பல பகுதிகளில் அறிவிப்பு செய்யுங்க. என்ன, யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ, பலைசலஹு பைத்துன், யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு ஃபல் யுப்ன லஹு பைத்துன், அவருக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும். அலா ஹிசாபி பைத்தி மாலில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இந்த பைத்துல் மாலால அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும்.
அது மட்டுமல்ல, மேலும் சொன்னாங்களாம், யார் யாருக்கெல்லாம் ஃபலைஸ லஹு மர்கபுன், வயசாளிகள், நோயாளிகள், யாருக்கெல்லாம் வாகனம் இல்லையோ, ஃபயுஷ்தரா லஹுல் மர்கப் அலா ஹிசாபி பைத்தி மாலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலில் இருந்து அவருக்கு வாகனம் வாங்கி கொடுக்கப்படும். பள்ளிக்கு வரலாம், பஜாருக்காகவே தேவைகளுக்காக வேண்டி போகலாம், இதற்காக வேண்டி பைத்துல் மாலில் இருந்து அவங்களுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, மேலும் சொன்னாங்களாம், யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ, மன்கான அலைஹி தைனுன், யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ, ஃபலா யஸ்ததீஉ கபாஅஹு, கடனை நிறைவேற்ற கடனை நிறைவேற்றத்துக்கு இயலாத போற நேரத்துல அவருடைய கடன் இந்த பைத்துல் அலா ஹிசாபி பைத்தி மாலில் முஸ்லிமீன், இந்த பைத்துல் மாலின் மூலமாக அவருடைய கடன் நிறைவேற்றப்படும். மேலும் சொன்னாங்களாம், மன் கான அலா சின்னி ஸவாஜ், யாரெல்லாம் வயசுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு இயலாது, ஃபலம் யதஸவ்வஜ், திருமணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லை, தங்கம் விலை கூட அல்லது செலவினங்கள் கூட வாங்குறதுக்கு இயலாது, கடினமான வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன செய்யப்படும்? அத்தஸ்வீஜ் அலா ஹிசாபி பைத்தி மாலில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் இந்த பைத்துல் மால் இருக்கக்கூடிய பைத்துல் மாலின் பணத்தின் மூலமாக அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கப்படும். கண்ணியமானவர்களை ஹிஸ்டரியில் எழுதுறாங்க, இது எல்லாம் செய்யப்பட்டுச்சு. எல்லாம் செஞ்சு முடிஞ்சதன் பின்னாலேயும் பைத்துல் மால்ல இன்னும் அல் அம்வால் முஸ்தமிர்ரத்தன், இன்னும் பைத்துல் மால்ல பணம் நிறைய இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஜக்காத்தை பேணுதலா கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு சதக்கா தான தர்மங்கள் அந்த கொண்டு பேணுதலாக கொடுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த சொத்துக்கள் நிறைஞ்சிருந்திருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, யார் யாருக்கெல்லாம் இது எல்லா தேவைகளும் போக எங்கட யஹூதி நசாராக்கள் வரி பணம் கட்டி இருக்கிறாங்க ஏழுக்கு கீழாக, இவர்கள யார் யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறாங்களோ இவங்களுக்கு கொண்டு போய் இந்த இருக்கக்கூடிய ஏழை மீதமாக இருக்கக்கூடியவங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துடுங்க. அவங்களுக்கும் அப்படியே பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னால வந்து பார்த்தாலும் இன்னும் பைத்துல் மால்ல இந்த பணங்கள் அப்படியே எல்லாமே இருக்கு. சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் இந்த சாமான்கள் எல்லாத்தையும் இந்த மலை உச்சிகளுக்கு போய் இந்த எல்லாத்தையும் மலைக்கு மேலால கொட்டிட்டு வந்துடுங்க. இந்த சாப்பாடு வஸ்துக்கள் எல்லாத்தையும் மலைக்கு மேலால கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுங்க. ஏன்? லிஅல்லா யுகால ஜாஅத் துயூர் ஃபீ பிலாதில் முஸ்லிமீன், முஸ்லிம்களோட ஊர்ல பறவைகள் கூட பசித்திருந்தது என்ற வரலாறு ஹிஸ்டரிய யாரும் பின்னால வரக்கூடியவங்க பேசக்கூடாது. பைத்துல் மால் மூலமாக எல்லா விஷயங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்க என்ற விஷயம் பேசப்படணும். அதனால நீங்க இப்படி அவசரமாக போய் இந்த மலைகளுக்கு மேலால இந்த சாப்பாடுகளை கொண்டு போய் வீசி கொண்டு வாங்க, அதாவது பரத்தி விட்டு வாங்க என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த மக்களுக்கு அந்த பொறுப்புதாரிகளை சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப பாருங்க, பைத்துல் மாலின் மூலமாக எந்த அளவுக்கு ஹைராத்துகள், எந்த அளவுக்கு நலவுகள் நடந்திருக்கு சமூகத்துல. கண்ணியமானவர்களே, பைத்துல் மாலின் மூலமாக தேவையான நேரத்துல தேவையானவர்களுக்கு உதவி செய்யப்படணும். இதுதான் ஆக முக்கியமான விஷயம். சமூகத்துல தேவை நிறைய இருக்கும், ஆனா நாங்கள் அப்படியே சேர்த்து வச்சு கொண்டிருந்தோம்டா சமூகம் இன்னும் பாவத்துல தான் இருக்கும், இன்னும் வட்டியில தான் இருக்கும், இன்னும் ஜினா மானக்கேடான செயற்பாடுகள்ல தான் இருக்கும். சமூகம் இன்னும் களவு கொள்ள இது போன்ற விஷயங்கள் தான் அதிகரிக்கும். இன்றைக்கு சமகாலத்துல நாங்க நிறைய பார்க்கிறோம்.
கண்ணியமானவர்களே, அப்ப இந்த பைத்துல் மாலின் மூலமாக தேவையானவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்படும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். 2 பேரும் ஒரு கூஃபாவுக்கு அனுப்பப்பட்டாங்க ஒரு பிரச்சனையால. அங்க வறுமை கோட்டுக்கு கீழால கஷ்டத்தோட தின்றத்துக்கும் சாப்பாடு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. இந்த அலி ரலியல்லாஹு அவருடைய மகன்மார் 2 பேருக்கும் பைத்துல் மாலில் இருந்து நீங்க உதவி செய்யுங்க. அப்ப பைத்துல் மால் இருக்கக்கூடியவங்க எப்பயுமே கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பொதுவா அப்படிதான், இங்க மட்டுமில்லை எல்லா ஏரியாக்களும் அப்படிதான். என்ன பணத்தை சேர்த்து அழகு பார்க்கிறது, பணத்தை சேர்க்கிறது கண்ணியமானவர்களே, நான் போன இதுல சொன்னேன், சேர்க்கிறது அழகு பார்க்கறதுக்கு அல்ல, கணக்கு பார்க்கறதுக்கு அல்ல, எங்கள்கிட்ட இவ்வளவு ஐக்கின்னு கணக்கு காட்டுறதுக்கு அல்ல. அது சமூகத்துல செலவழிக்கப்பட்டு தேவைகள் பூர்த்தியாகணும். இப்ப கடிதம் எழுதினாங்க திருப்பி. இப்ப நீங்க அலி ரலியல்லாஹுடைய மகன் சொல்றீங்க, யாரு? நிறைய பேர் அலின்ற பேர்ல அவங்களுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமான்னு பேரும் வச்சிருக்கிறாங்க. கடிதம் வந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டாங்க. திரும்ப கடிதம் எழுதினாங்க, உங்களுக்கு விளக்கம் இல்லையா? என்ன? நான் உதாரணத்துக்கு நான் ஒரு மாடை அறுத்து பங்கிட்டு கொடுங்க என்று சொன்னா, அது வெள்ளை மாடா, அது கருப்பு மாடா, இப்படி விரண்டாவாதம் பேசுவீங்களா? இல்லையே. அதனால அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகன்மார் 2 பேர், யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்கள் கஷ்டத்துக்கு கீழால் இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கிறாங்க, எங்களுக்கு அவசரமாக உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக உதவி செய்யப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, தேவை உள்ளவர்களை தேடி கொண்டு போய் சேர்க்கிறதுடைய இதுதான் பைத்துல் மால். இல்லாட்டி ஒரு பைத்துல் மாலே தேவை. கண்ணியமானவர்களே, நல்லா விலகி போங்க. எந்த அளவுக்கு உதவிகள் செய்யப்படணும்டா, நிரந்தரமாக வருமானங்கள் கூட ஏற்படுத்தி கொடுக்கப்படும். பைத்துல் மாலின் மூலமாக நிரந்தர தொழில்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். சமூகத்தில் நிறைய தேவைகள் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ஹிஸ்டரிய வரலாறு நல்லா கேட்டுக்கோங்க. வந்தோடனே இப்ப மதீனால வந்து பார்த்தா தண்ணி சரியான கஷ்டம். ஒரு யஹூதியுடைய கிணறு. இப்ப ஒரு நாளைக்கு முஸ்லிம்கள் எடுக்கணும், இன்னொரு நாளைக்கு மாற்று மருத்துவர்கள் எடுக்கணும். கடுமையான கஷ்டம். சில நேரத்துக்கு பணம் கொடுத்தும் வாங்கணும். நீண்ட பெரிய ஹிஸ்டரி வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஷ்கீல் பண்ணினாங்க. யார் இதை வாங்கி முஸ்லிம்களுடைய பெயர்ல சதகா செய்யறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பலவிதமான முயற்சிகளை செஞ்சாங்க. முயற்சிகளை செஞ்சு அதை வாங்கி கொடுத்தாங்க. இப்ப வாங்கி கொடுக்கிற நேரத்துல அந்த கிணத்தோட வாங்கி முஸ்லிம்களுடைய பெயர்ல வக்ஃப் செஞ்சாச்சு. இப்ப நிரந்தர சதகா வந்துட்டு முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பிரயோசனம் மிகும். அந்த நேரத்துல தேவையான நேரத்துல தேவையான சதகா. இப்ப இந்த கிணறோட பக்கத்துல சில காணி பகுதிகள் இருந்துச்சு. அதுல சில பேரீத்த பல மரங்கள் வந்து கொண்டிருந்துச்சு. அது யாருமே கணக்கு எடுக்கல. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு நபி அவர்கள் வஃபாத்தானதன் பின்னால அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவர்களும் வஃபாத்துக்கு பின்னால இப்ப பின்னால ஒரு பிரச்சனை சிக்கல் வருது. என்னண்டா, உஸ்மான் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிட்டாங்க. இப்ப இந்த கிணறு இருக்குதானே, இந்த கிணற மாத்திரம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வக்ஃப் செஞ்சாங்க. ஆனா ஒரு பகுதி காணி இருக்கு.
லேண்ட் இருக்கு. இதுல பேரீச்ச பல மரங்கள் நல்லா பெருத்து வந்துட்டு இப்ப அதுல பேரீச்ச பல அறுவடை செய்யறாங்க. இப்ப இந்த பேரீச்ச பல மரங்களை அறுவடை செஞ்சு இதை என்ன செய்யுது? உஸ்மான் ரலியல்லாஹு இல்ல. இப்போ ஒரு சட்ட ரீதியான ஒரு பெரிய ஒரு சிக்கல் பிரச்சனை வந்து ஹிஸ்டரியில வரலாறு. இப்ப அந்த நேரத்தில் இருந்தவங்க முயற்சி செஞ்சு என்ன செஞ்சாங்கடா, அது அப்படியே சேர்த்தாங்க. சேர்த்து கொஞ்ச காலம் போற நேரத்தில் அதை ரெண்டாக பிரிச்சு ஒரு பகுதிய, அதாவது தாருல் ஐத்தாம், தாருல் மஜானி, அதாவது அனாதைகள் இருக்கக்கூடிய ஒரு பராமரிக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு அரை பகுதியை கொடுத்துட்டு மற்ற பகுதி அப்படியே சேர்த்தாங்க. இப்படியே ஹிஸ்டரி காலம் கடந்து வந்து நீண்ட பெரிய வரலாறு துருக்கியர்களுடைய ஆட்சி காலம். இப்ப அதுக்கு பின்னாலேயும் அதை பள்ளி சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால என்ன செஞ்சது, சேர்க்கப்பட்ட சல்லிகள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய காணி லேண்டுகள் இன்னும் வாங்கப்பட்டுச்சு. இன்னும் வாங்கப்பட்டு இப்ப ஒரு சிக்கல் வருது. சவுதி கவர்மெண்ட்டுக்கு இப்ப இந்த பகுதி அப்படியே முழுமையாக சவுதி கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கீழால வந்துட்டு இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இன்னும் அந்த பேரீச்ச மரங்கள் அறுவடை நடக்குது. அப்ப மாதம் அப்படியே அதை நான் அறுவடை செய்யறாங்க. வருஷத்துக்கு அதனுடைய சல்லிகள் சேருது. இப்ப அப்படியே சேர்த்து வந்தாங்க. சேர்த்து என்ன செஞ்சா ரெண்டு பகுதியாக பிரிக்கிறது. ஒரு பகுதி அப்படியே அந்த அனாதைகள் விடுதிக்கும், மற்ற பகுதி அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சாங்க. சவுதி அரசாங்கம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர்ல ஒரு சேவிங் அக்கவுண்ட் திறந்துச்சு. பாருங்க எவ்வளவு ஹிஸ்டரி பெரிய வரலாறு. அதுக்கு பின்னால அந்த சல்லியை இன்னும் சேர்த்து ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், பெரிய டவர்ஸ், பெரிய ஹோட்டல், பில்டிங் ஆஃப் உஸ்மான் அவனுடைய பேர்ல ஒரு பெரிய டவர், பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து அதுல வார சல்லில வாங்கி அப்படியே கட்டப்பட்டது. இன்றைக்கு சவுதி அரசாங்கம் சொல்லுது, ஒவ்வொரு மாசமும் அந்த பில்டிங்ல இருந்து ரெண்ட் மாத்திரம் எவ்வளவு வருது தெரியுமா? கிட்டத்தட்ட 52 மில்லியன் சவுதி ரியால்கள் வருது. கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அக்கவுண்ட்ல இதை ரெண்டாக பிரிச்சு ஒரு பகுதியை நல்ல ஹைரான விடயங்களுக்கு, அந்த அனாதை விடுதி இது போன்ற நல்ல பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்துறாங்க. மற்ற பகுதி அப்படியே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல அந்த பேங்க்ல அப்படியே போட்டு சேர்த்து வராங்க. யோசிச்சு பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல எவ்வளவு சல்லி இருக்கும்? யாருக்காவது சொல்லலுமா? சரி, கியாமத் நாள் வரும் வரைக்கும் எவ்வளவு சல்லி சேர்க்கப்பட போகுது? கண்ணியமானவர்களே, பூமியில வாழ்ந்தாலும் பணக்காரன், பூமிக்கு உள்ளால கபரில தான் வாழ்ந்தாலும் மிகப்பெரிய செல்வந்தராக பணக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதர்களுடைய உள்ளத்துல தேவையான நேரத்துல தேவையானவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சதகா ஜாரியா மிக பெருமதியான சதகா. எவ்வளவு காலம், எவ்வளவு தூரம், எவ்வளவு பெருசா, எவ்வளவு ஆழமாக வளர்ந்து யாருக்கும் தெரியாது. நாங்க ஒவ்வொருத்தரும் வைராக்கியம் வச்சனும், ஏந்த பணத்தால இப்படியாப்பட்ட ஒரு சதக்காவை நான் செஞ்சுருக்கோம். நான் உலகத்துல வாழ்ந்தாலும் சரி, நான் மௌத்தா போனாலும் சரி, நான் கபருடைய வாழ்க்கையில போனாலும் சரி, எனக்கு பின்னால் இந்த சதக்கா கியாமத் நாள் வரும் வரைக்கும் யாருக்காவது ஒரு சமூகத்துக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு, அது ஒரு கிணறாக இருந்தாலும் சரி, அது ஒரு குழாய் கிணறாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கடையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வடகரத்தையாக இருந்தாலும் சரி, எண்ணின் மூலமாக செஞ்சு கொடுக்கப்படும். ஒவ்வொருத்தரும் வைராக்கியம் வைத்து. கண்ணியமானவர்களே, அப்ப இந்த பைத்துல் மாலின் மூலமாக இப்படியாப்பட்ட விஷயங்கள், ஹைராத்துகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு பெரிய கூலி தெரியுமா?
சும்மா தான் உட்கார்ந்து இருப்போம். நாங்க ஹஜ்ஜும் முடிச்சிருப்போம், நாங்க உம்ராவும் முடிச்சிருப்போம். ஆனா சகோதரர்களே, உட்கார்ந்து கொண்டு நாங்க பெட்ல படுத்து கொண்டு ஹஜ் உம்ராவுடைய நன்மையை அடையறதுக்குண்டான ஒரு சேவைதான் தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை கொண்டு வைத்து சேர்க்கிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க காபாவை. ஒரு மனுஷன் ஓடோடி வாராரு. ஒரு மனிதர் ஓடோடி வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடிச்சு சொல்றாரு, இந்த பின்தங்கிய இந்த பிரதேசத்துல சில ஏழைகள் தேவையோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு நாங்க ஏதாவது உதவி செய்யணும் என்று பேசுறாங்க. இத தூரத்தில் இருந்த ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப உடனடியாக அவருடைய கையை பிடிச்சு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சு கூட்டி கொண்டு போனாங்க. கூட்டி கொண்டு போயிட்டு அந்த தேவைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு மறுவா மீண்டும் வந்து தவாஃப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தவாஃப் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் சொல்றாரு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, இமாம் அவர்களே, இந்த மனிதரை கூட்டி கொண்டு போனாரவங்கள உங்களுக்கு என்ன நன்மையும் கிடைச்சிருக்காது. இங்க காபாவை தவாஃப் செஞ்சிருந்தா தவாஃப் செஞ்ச நன்மையாவது கிடைச்சிருக்குமே. உடனடியாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, ஏ மனிதா, உனக்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஹரஜ இலா ஹாஜத்தி அஹீஹில் முஸ்லிம், யாரு பிற சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி இரவுலையோ பகல்லையோ வெளிக்கிளம்பி செல்கிறாரோ, இவருக்கு எந்த அளவுக்கு நன்மை தெரியுமா? அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சா இவருக்கு ஹஜ் உம்ராவுடைய நன்மை செஞ்ச கூலி கிடைக்குது. போனாங்க, வசதி இல்ல, பெரிய தேவையை பூர்த்தி செய்ய முடியல, இந்த நீயத்துக்காக வேண்டி குத்திபத் லஹு உம்ரத்துன், இவருக்கு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் என்ற விஷயம் உனக்கு தெரியாதா என்று சொல்லி போட்டு சொன்னாங்களாம், இக்தஸப்னா ஹஜ்ஜதன் வ உம்ரதன், இந்த குறுகிய நேரத்துல ஹஜ் உம்ராவுடைய நன்மையை நானும் இந்த சகோதரரும் லேசாக சம்பாதிச்சிட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ் உம்ராவுடைய நன்மையை சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் தான் சகோதரர்களே இந்த தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை கொண்டு போய் சேர்க்கிறது. இன்றைக்கு எங்க நாட்டுல பல பகுதிகளில் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பைத்துல் மால் என்ற பெயர்ல இல்லாட்டியும் நிறைய இடங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. நாங்க பார்க்கிறோம், ஸ்ரீலங்கால சில பகுதிகள் இருக்கு, பள்ளி வாயலுக்கு பக்கத்துல, பள்ளி வாயல் உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு தட்டு அடிக்கப்பட்டிருக்கு. கொழும்புலையும் இருக்கு, கொழும்புக்கு வெளியிலேயும் இருக்கு. நாங்க பார்த்துருக்கோம். அதுல மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் வைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அதாவது பருப்பு, ஒரு சீனி 500, அதாவது அந்த தூள் ஐட்டங்கள், அதாவது கொச்சிக்காய், கொத்தமல்லி, இந்த பகுதியில் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு, அதாவது பச்சை அரிசி தேவையான 1 கிலோ, இது அப்படியே பேக் பண்ணப்பட்டு அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஊர்ல கஷ்டத்துல வறுமை கோட்டிற்கு கீழால வாழக்கூடியவங்க எப்பயுமே இருப்பாங்க. எப்பயுமே ஏழைகள் தான் அதிகம், வசதியானவர்கள் குறைவு. அப்ப இந்த வசதியானவர்கள் பள்ளியோட சம்பந்தப்பட்டு, பைத்துல் மாலோட சம்பந்தப்பட்டு, அந்த சொசைட்டியோட சம்பந்தப்பட்டு இந்த தேவைகளை நாங்க இப்படி வச்சக்கூடிய நேரத்துல நாங்க பார்க்கிறோம், யாரும் யாரிடத்திலையும் கையேந்த மாட்டாங்க. பள்ளிக்கு வருவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, துஹாவுடைய தொழுகையை தொழுவாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே ஒரு பருப்பு, பகலுக்கு அரிசி, தேவையான அந்த பொருட்கள் எடுத்துக்கொண்டு போனாங்கன்னா யாரும் யாரிடத்துல கையேந்த தேவையில்லை. பிரியமானவர்களே, பைத்துல் மால் என்பது அலா மர்ரி துஹூர், காலங்கள் கடக்க கடக்க ஹிஸ்டரியில வரலாறுல இப்படியாப்பட்ட தேவைகள் மக்களுடைய பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு செல்வந்தர்கள் முன்னுக்கு வந்தா, எங்கட கொழும்புல இருக்கக்கூடிய, எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் முன்னால வந்தா
2150 பள்ளி வாயில்களுக்கு கீழாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய வறுமைய கஷ்டத்தை இந்த லோன்ல கையில வைக்கிறத இந்த பெண்கள் மானக்கேடான செயல்களுக்கு போற இந்த பாவத்தை இந்த கலவை இந்த கொலைகளை இந்த பயங்கரமான பாவத்தை இல்லாமலாக்குறது கேளும் மனசு வச்சா ஏழும். கண்ணியமானவர்களே, சிலருக்கு தெரியாதவர்களை பைத்துல் மாலோட சம்பந்தப்படுறவங்க பொறுப்பு போடக்கூடிய நிர்வாகத்துல பொறுப்பு போடக்கூடியவங்க இப்படியாப்பட்டவர்களை போய் சந்திச்சு சகோதரர்களே இந்த திட்டத்தை எங்களோட மஹல்லால கட்டாயமாக உருவாக்கும். அது குறிப்பாக இந்த மஹல்லால உருவாக்கப்பட போறது உருவாகி இருந்ததுதான் அது மறுவாக இந்த கீழால இன்ஷா அல்லாஹ் உருவாக்க போறாங்க. வினமானவர்கள் இதுக்கு நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நன்றி கெட்ட மூலையில நடந்து கொள்ளாம அவர்களுக்கு உதவி உத்தாசையாக நாங்க நடந்து கொள்வோம். தேவையானவர்களுக்கு தேவையான ஒன்று தன்னால கொடுக்கிறது. வினமானவர்களே, சதக்கான்றது நாங்க நினைச்சுக்கிறோம்னு தெரியுமா? சதக்கான்னு சொன்னாலே எங்க மெமரி சிந்தனைக்கு வாரது அது அந்த ஆஜியார் தானே, அது பணக்கார அவங்க தானே செய்யணும், அந்த ஹோட்டல் வச்சுக்க அவரை தானே செய்யணும், அவருக்கு 2-3 ஊடு கூலி கொடுத்துக்கிறார் அவர் தானே செய்யணும், நாங்க என்ன செய்யறது இல்ல. சதக்கான்னு என்ன சிறந்த சதக்கா என்ன தெரியுமா? சதக்கா துல் முக்கில். நீங்க 1000 ரூபாய் தேடுறீங்களா ஒரு நாளைக்கு, 990 ரூபாய் நீங்க வச்சுக்கொண்டு 50 ரூபாவை உண்டியல் வாங்கி அதுல போட்டு ஒவ்வொரு மாசமும் கொண்டு வந்து பள்ளியில இந்த பைத்துல் மாலுக்கு இதை சேகரித்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த பகுதியில சேர்த்துக்கோங்க என்று கொடுக்கிறது. இன்னைக்கு ஸ்ரீலங்கால நாங்க பார்க்கிறோம் இந்த பைத்துல் மால் உருவாக்கப்பட்ட பல கெண்டில பல பகுதிகள் இருக்கு. அதே போல வதுல்ல வண்டாரவேல இந்த பகுதிகள்ல நிறைய இருக்கு, கொழும்புல எங்கிட்ட பல பகுதிகள்ல நிறைய இருக்கு. என்ன செய்யறாங்க, ஒரு உண்டியல் கொடுப்பாங்க, பைத்துல் மால் உண்டியல். அது கொண்டு போய் வீட்டுல வச்சு நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு உண்டியலால மாசத்துக்கு ஒரு பகுதி வந்தா எத்தனை ஒரு 950 குடும்பம் இருக்கு, அல்லது 900 குடும்பம் வச்சுக்கொள்வோமே இந்த ஊர்ல இந்த கோடுவேல. அப்போ 900 உண்டியலும் ஒவ்வொரு மாசமும் வந்தா 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நோக்குல ஜக்காத் கொடுக்கக்கூடியவருடைய ஜக்காத், சதக்கா கொடுக்கக்கூடியவருடைய சதக்கா, நோயாளிகள் கொடுப்பாங்க சதக்கா, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க சேர்த்தா சகோதரர்களே என்ன தெரியுமா நடக்கும்? ஊர்ல இந்த எல்லா பாவங்களும் இல்லாம ஆக மாற்று வழி என்ன தெரியுமா? வட்டிய, இந்த ஜினாவ, இந்த களவை, இந்த கொலைகளை, இந்த மோசமான மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிற இந்த தன்மை, இவைகள் எல்லாம் எப்ப இல்லாமல் போகும் தெரியுமா? இந்த பைத்துல் மால் ஒவ்வொரு மஹல்லாக்களையும் ஊர்லையும் கட்டாயமாக உருவாக்கப்படும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, இந்த பகுப்புல நாங்க படிச்ச மிக முக்கியமான பாடம், இதை உதாசீனம் செய்யாம இந்த உருவாக்கப்படக்கூடிய இந்த பைத்துல் மாலுக்கு எல்லா வகையிலையும் நான் உதவி உத்தாசையாக இருந்து கொள்ளணும். இந்த ஹைர்கள் நடக்குதுன்னு சொன்னா அதற்கு பின்னால நானும் இருக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நான் உலகத்துடைய வாழ்க்கையிலையும் சரி, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் சரி, ஏந்த செயலத்துக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இப்படி யோசிங்க. கடைசியாக சொல்றேன், இப்படியாப்பட்ட உதவிகளை செஞ்சு ஏந்த ஊர்ல வாழக்கூடிய ஒரு 50 விதவைகள் அல்லது 50 வேலை இல்லாதவர்கள், 50 வேலை இல்லாத ஒரு வாலிபர்கள், இவர்களுடைய நன்மையை ஏந்த செயலேற்றுல தூக்கி வச்சு வரணும். ஒவ்வொருத்தரும் நாங்க எப்படி முயற்சி செஞ்சோம்டா இன்ஷா அல்லாஹ் காலப்போக்குல எங்கட மஹல்லா பைத்துல் மால் உருவாக்கப்பட்டு, இந்த பைத்துல் ஜகாத் உருவாக்கப்பட்டு, அதுக்கு கீழால நான் சொன்ன மாதிரி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு, அது எங்கெங்க யார் யாருக்கெல்லாம் கொண்டு போயிட்டு சேர்க்கணுமோ அப்படியாப்பட்ட அந்த நல்ல நிலைமைகள் உண்டாகும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா வட்டியும் இந்த விபச்சாரமும் இல்லாத அவனுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய மிக முக்கியமான பரக்கத் செய்யப்பட்ட நல்ல ஊராக, முழு இலங்கைக்கும் முன்மாதிரியான ஊராக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு இந்த மஹல்லாவை, இந்த லியாஸ் கோடு மஹல்லாவை அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.